அதிமுக ஆட்சியில் அதல பாதாளத்தில் இருந்த தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி திமுக ஆட்சியில் 11.19 விழுக்காட்டை எட்டி வளர்ச்சியடைந்திருப்பதாக கூறியுள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன், நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்த வாக்குகளின் அடிப்படையில் சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக 200 தொகுதிகளில் வெல்லும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.5%. இன்னைக்கு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி கலைஞர் 14 வருஷத்துக்கு முன்னாடி 13.12, இன்னைக்கு அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 11.19 11.19% திரும்பவும் இரட்டை இலக்கத்துக்கு வந்து இந்திய அளவிலான சதவிகிதம் 6.5, 2 மடங்கு இந்திய அளவிலான சதவிகிதத்தை காட்டிலும் தமிழ்நாடு இன்றைக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற செய்திருக்கிற இந்த சாதனையை மூடி மறைக்கிறதுக்கு இன்னைக்கு எவ்வளவு பேர் முயற்சி பண்றான். வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுங்கிறது எதை வச்சு சொன்னார்னா, போன வருஷம் தான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. தமிழ்நாட்டில் இருக்கிற பாராளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 39. இந்த 39 பாராளுமன்ற தொகுதிகளுக்குள் அடங்கிய சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 234. இந்த 234ல் போன வருஷம் எத்தனை தொகுதிகளில் திமுகவுக்கு கூடுதல் வாக்குகள் கிடைத்ததுன்னா 221 தொகுதிகளில் திமுகவுக்கு கூடுதல் வாக்குகள் கிடைத்தது. கொஞ்சம் மைண்டில் இதை ஏற்றிக்கங்க. மொத்தம் 234. இந்த 234ல் 221 தொகுதிகளில் திமுகவுக்கு கூடுதல் வாக்குகள் கிடைத்தது. அப்போ வெல்வோம் 200ன்னு சொல்றதுல என்ன தப்பு?